எல்லா வழிகளையும் கடந்து எல்லா அனுபவங்களையும் உள்வாங்கிக் கொண்ட பிறகு நாம் ஒரு உச்சத்தை தொடுகிறோம், ஒரு முதிர்ச்சி நிலையை அடைகிறோமே, அந்த பருவம் தான் பக்குவம் அடைகிற பருவம். அழகு என்பது என்ன? அழகு என்பது பக்குவம் தான் அழகு. மெச்சூரிட்டி இஸ் த பியூட்டி. பக்குவம் என்பதை ஆங்கிலத்திலே மெச்சூரிட்டி என்று நாம் சொல்றோம். ரொம்ப மெச்சூர்டா பிஹேவ் பண்றவங்களை பார்த்தீங்கன்னா அவங்க மேல நமக்கு ஒரு ஈர்ப்பு நம்ம அறியாம ஏற்படும், ஒரு மதிப்பு உயரும். அவங்கள எந்த கோணத்தில் பார்த்தாலும் அழகா இருப்பாங்க. மேக்கப் பண்ண தேவையில்லை, ட்ரிம் பண்ண தேவையில்லை, ஹேர் கட் பண்ண தேவையில்லை, டிப்டாப்பா ட்ரெஸ் பண்ணணும் தேவையில்லை. நான் எப்பவும் அழகா இருக்கிறேங்கிற மாதிரி கால் மேல கால் பாட்டு உட்கார்ந்தாதான் கெத்துன்னு அர்த்தம் கிடையாது. நீ எப்படி உட்கார்ந்திருந்தாலும், வளைந்திருந்தாலும், நெளிந்திருந்தாலும், ஒரு நாற்காலியின் நுனியில் உட்கார்ந்திருந்தாலும் உன் பண்புதான் உன்னை மதிப்பீடு செய்யுமே தவிர உன் உடல் மொழி மதிப்பீடு செய்யாது. உடல் மொழி என்பது மதிப்பீட்டுக்கான அளவு அல்ல. திருமாவளவன் பிளாஸ்டிக் சேர்ல உட்கார்றான்றான். பிளாஸ்டிக் சேர்ல உட்கார்ந்தாலும் என்னுடைய பண்பு தான் அதை தீர்மானிக்கும். சோஃபாவில் உட்கார்ந்தாலும் என்னுடைய பண்பு தான் அதை தீர்மானிக்கும். நான் சோஃபாவில் உட்கார்ந்து கால் மேல் கால் போட்டாதான் நான் கெத்தா இருக்கிறேன்னு அர்த்தம் கிடையாது. நான் ஒரு வரிசையில நடுமையத்தில் உட்கார்ந்தாதான் நான் முக்கியமானவன் அர்த்தம் கிடையாது. நான் ஓரத்தில் உட்கார்ந்ததா கூட நான் முக்கியமானவனா இருக்கணும். நான் எந்த ஓரத்தில் உட்கார்ந்து இருக்கிறேனோ அதுதான் மையம். நான் உட்காருகிற புள்ளிதான் மையம். நான் உட்காருகிற புள்ளிதான் மையம். அது எப்போது நிகழும் என்றால், நான் உட்காருகிற புள்ளிதான் மையம் என்பது எப்போது நிகழும் என்றால், நான் பக்குவம் அடைகிற போதுதான் அது நிகழும். நான் முதிர்ச்சி அடைகிற போதுதான் அது நிகழும். முதிர்ச்சி என்பது, பக்குவம் என்பது பண்படுதல் என்பதில் இருந்து உருவாவது. பண்படுதல் தான் பண்பாடு என்று ஆகிறது. வழிபடுதல் வழிபாடு என்று ஆவதை போல, வழிபடுதல் என்றால் ஏற்கனவே உருவாக்கிவிட்ட ஒரு வழி இருக்கிறது. அந்த வழியில நீ போய் படுத்துக்கிட்டாலே அதை கொண்டு போய் உனக்கு சேர்த்துரும். அதில் நின்னா போதும், அந்த வழி உனக்கு இலக்கை காட்டிவிடும். வழிபடுதல்னா வெறும் ஒர்ஷிப்பிங்னு அர்த்தம் கிடையாது. ஒர்ஷிப்பிங்னு அர்த்தம் கிடையாது. வழிபடுதல்னா ஏற்கனவே உருவாக்கப்பட்ட ஒரு வழி இருக்கு, ஒரு கொள்கை வழி இருக்கு, ஒரு கருத்தியல் வழி இருக்கு, ஒரு கோட்பாட்டு வழி இருக்கு. எனக்கு அம்பேத்கர் வழி இருக்கு, அதில் போய் நான் நின்றுட்டா போதும். அம்பேத்கரின் வழியை நான் பின்பற்றினால் அம்பேத்கரை வழிபடுதல் என்று பொருள். எல்லா களங்களிலும் நமக்கு அனுபவம் கிட்ட கிட்ட உணர்ச்சி பின்னுக்கு போகும். உணர்ச்சி தேவை, உணர்ச்சியை இழந்துவிடக் கூடாது. ஆனால் உணர்ச்சி வயப்படக்கூடாது. உணர்ச்சி உன்னை எடுத்துக் கொள்ளக்கூடாது. நீ உணர்ச்சியை வைத்துக் கொள்ள வேண்டும். உன்னிடத்தில் உணர்ச்சி இருக்க வேண்டும். உணர்ச்சியின் கையில் நீ இருக்கக்கூடாது. நான் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டேன், அடிச்சிட்டேன், அவன் செத்துட்டான். ஓங்கி அடிச்சிட்டேன், உணர்ச்சி வயப்பட்டேன். எவ்வளவு உணர்ச்சியும் நம் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்பதுதான் முதிர்ச்சி, என்பதுதான் பக்குவம். அன்பு என்பதும் உணர்ச்சி தான், காதல் என்பதும் உணர்ச்சி தான், கோபம் என்பதும் உணர்ச்சி தான், அதுவும் எமோஷன் தான். அடங்க மறு என்று சொல்லுவதும் உணர்ச்சி தான். உணர்ச்சி இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒரு அங்குலம் கூட அசைய முடியாது. எந்த அசையும் நிகழாது. இயங்குதலே இருக்காது. உணர்ச்சி மனிதனிடம் இல்லை என்றால் இயங்குதலே இருக்காது. அவன் நடக்க மாட்டான், உட்கார்ந்தே கிடப்பான். என்ன சொன்னாலும் சும்மா உட்கார்ந்துருப்பான். முதிர்ச்சி அடைந்தவனும் சும்மா இருப்பான், உணர்ச்சி இல்லாதவனும் சும்மா இருப்பான். ரெண்டு நிலை இருக்குது. சொரணை கெட்டவனும் சும்மா தான் இருப்பான். ஏன்னா அவனை மாதிரி நான் சொரணை கெட்டவனா, இவன் கோபப்பட்டதை நியாயப்படுத்துவான். அவனை மாதிரி நான் சொரணை கெட்டவனா, எனக்கு சொரணை இருக்கு, நான் மானம் உள்ளவன்பான். ஆனா அது முதிர்ச்சியற்ற நிலை. நீ கோபப்பட்டு வார்த்தைகளை கொட்டுவது, ரியாக்ட், எதிர்வினை ஆற்றுவது முதிர்ச்சியற்ற நிலை என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சொரணையற்ற நிலை என்பதும் உணர்ச்சியை தன் கட்டுப்பாட்டில் வைத்து முதிர்ச்சியோடு இருப்பது என்பதும் தோற்றத்தில் ஒன்றாக இருக்கும். ஆனால் இது ஸ்டஃப் உள்ளது. முதிர்ச்சி அடைந்த நிலையில் அமைதியாய் இருப்பது, உன்னிடத்தில் சரக்கு இருக்கிறது என்று பொருள். உணர்ச்சியை கடந்த நிலையில் முதிர்ச்சி அடைந்திருக்கிறோம் என்று பொருள். ஆனால் அதிகாரம் இல்லாதவர் தான். உலகத்தில் ரெண்டே சமூகம் தான், அதிகாரம் உள்ள சமூகம், அதிகாரம் இல்லாத சமூகம். சாதி, மதம், மொழி, இனம் என்பதெல்லாம் நமக்கு நாமே வைத்துக் கொள்கிற அடையாளங்கள். அந்த அடையாளங்கள் தற்காலிகமானவை. அந்த அடையாளங்கள் ஒரு வரம்புகை மட்டுமே கொண்டிருக்கும்.
அந்த வரம்பு ஒரு கட்டத்திற்கு மேலே போக போக உனக்கு அது தேவைப்படாது, உதிர்ந்து போகும். நீ எம்பவராக உனக்கு காஸ்ட் தேவைப்படாது. நீ எம்பவராக உனக்கு ரிலீஜன் தேவைப்படாது. நீ எம்பவராக உனக்கு லாங்குவேஜ் மொழி தேவைப்படாது. ஆனால் எம்பவர் ஆவதற்கு இந்த பிடி உனக்கு தேவைப்படும். சாதியோ மதமோ மொழியோ உனக்கு ஒரு துடுப்பை போல, கரை சேருவதற்கு துடுப்பு தேவைப்படுவதை போல, ஒரு அடையாளம் என்பது, ஒரு அடையாள அரசியல் என்பது நீ கரையேறுகிற வரையில் தேவைப்படுகிற ஒன்றுதான். ஆனால் அதற்குள்ளே நாம் மாய்ந்து விடக்கூடாது, அதற்குள்ளே நாம் கரைந்து விடக்கூடாது. இந்த அடையாள அரசியலை தாண்டி மக்களை நாம் அரசியல் படுத்துவதற்கான களம் ஒன்று உண்டு. அந்த களம்தான் சமத்துவத்திற்கான அரசியல் களம். காலம் காலமாக சமத்துவம் என்பது ஒரு வேட்கையாகவே இருந்து கொண்டிருக்கிறது. அது ஒரு தேடலாக இருந்து கொண்டே இருக்கிறது. அதற்கான ஒரு போராட்டம் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது.